சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அதில் சைக்கிள் கிடச்சி சின்ன சைக்கிள் கடை வச்சுருந்தேன். ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டு கடைக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா கடையை வந்து மாற்றி விட்டார். வந்து அவர் சாப்பிட வீட்டுக்கு போனார். அவர் வீட்டுக்கு போகும்போது டிவியில் ஏதோ காமெடி ஏதோ பார்த்துருக்காரு. சாப்பிட்டுன்னு இருக்கும்போது முடிஞ்சிச்சு. வீட்லயே? ஆமாம், எங்கள் வீட்டில். சரி. இப்போ வந்து எங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி எனக்கு ஃபோன் வந்திருக்கு. பெரிய அண்ணன்? ஆமாம். அப்படின்னு யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணாங்க. இப்போ உங்கள் அண்ணன் என்ன செய்கிறாரு, எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. ஆனால் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் போய் வெள்ளிவாக்க ஏரியாவில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க போய் தேடி பார்த்தப்ப உங்கள் அண்ணன் அங்கே பிச்சை எடுக்கிறாரு, அதே ஏரியாவில். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. வருத்தமாக இருக்குல்ல? என்ன பேரு? என் பேர் கே பாஷாபாய். பாஷா. ஆமாம். நீங்கள்? நான் ராஜா முகமது, அவருடைய மச்சான். ராஜா முகமது. சரி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? இப்போ நான் இருக்கிறது வந்து பூந்தமல்லி மேடம். எனக்கு சொந்த ஊர் வந்து வெள்ளிவாக்கம். வெள்ளிவாக்கம். ஆமாம். என்ன பிரச்சனை? அதாவது நாங்கள் வந்து அண்ணன் 3 பேர் மேடம். சின்ன கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம் எங்கள் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மனஸ்தாபத்தில் வீட்டில் சண்டை போட்டு எங்கள் சின்ன அண்ணனை பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பெரிய அண்ணனுக்கு பக்கத்தில் பொண்ணு பேசுதா அரசு பஸ்ஸில் எங்கள் காதில் ஊந்துது. அரசு பஸ்ஸில் காதில் விழும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏன்பா அங்கே போய் பொண்ணு எடுக்கிறீங்களேப்பா, செட் ஆகாதுப்பான்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், சரி நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கட்டும், வாங்க கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சின்ன பையன், அது என் பேச்சு வந்தாங்க எடுபடல. சரி சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் என்ன பண்ணேன், கல்யாணத்தில் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. கல்யாணத்தில் நான் நிற்கலை. சின்ன வயசுலேயே? அப்போது என்ன வயசு இருக்கும் எனக்கு? நான் ஒரு 15 வயசு இருக்கும். சரி. புரியுதுங்களா? அதான் நிற்கலை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்பா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார், பையன் ஒண்டி அந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் இருக்கா இல்லைங்களா, எங்கள் மாமனாரும் எங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் சின்ன பையன் இந்த மாதிரி கஷ்டப்படுறான்பா, சாப்பாடு கஷ்டப்படுறான், வேலைக்கு போட்டு சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கான். அதை என்ன சொன்னாருன்னா, உன் பொண்ணை கொடுப்பான்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? இவங்க அப்பா கிட்ட. சரி. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் பொண்ணு தரமாட்டேன், அப்படியும் கொடுத்தாலும் அந்த இடத்துல கொடுத்தா நான் வைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டுக்காரு எங்கள் அப்பா. அந்த இடத்துல என் பொண்ணை கொடுத்தா என் பொண்ணு நிம்மதியாக இருக்காது. சரி. சொன்னதுக்கு என்ன சொன்னார், சரிப்பா உன் பொண்ணை கொடு, கல்யாணம் பண்ண அன்னைக்கே தனியாக கொடுத்து வச்சு தனியாக கொடுத்து வச்சிட்டாரு. என்ன தனியாக கொடுத்து வச்சுட்டு கல்யாணம் ஆகி வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போனது அந்த வீட்டுக்கு. யாரு? நான். சரி. எங்கள் சொந்த வீட்டுக்கு. சரி. வந்துட்டு அத்தோட வாடகை கொடுத்து தனியாக போயிட்டேன். நான் போயிட்டு அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணார், வியாபாரத்துக்கு போயிட்டு பேத்திங்களை பார்க்க
நைட்டில் வருவார், திடீர்னு பகல்லையும் வருவார். வந்தாருன்னா சாப்பிட்டு கிப்பிட்டு படுத்து பேத்திட்டு விளையாட்டு தான் போவார். நைட் ஆனால் வீட்டுக்கு போவார். நான் அப்பா கேட்பேன், ஏன்பா இங்கேயே தங்கிக்க வேண்டியதானப்பா, ஏன்பா அங்கே போய் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அங்கேயும் ஒரு பையன் இருக்கான்லப்பா, அவனையும் பார்க்கலாம்லப்பா சொல்லிட்டு போவார். 2 வாட்டி சொன்னேன், கேட்குறாரு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இருக்க சொல்ல நைட் ஆனால் சாப்பிட்டு 10-12 மணிக்கு கிளம்பிடுவார். அதுமாதிரி ஒன்றா என்ன ஆச்சு, இதே மாதிரி தான் நான் வந்து விளையாட்டில் சைக்கிள் கடை, சின்ன சைக்கிள் கடை வச்சுருந்தேன். ஒரு 2 மணி நேரக்குள்ளே சாப்பிட்டு கடைக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா கடையை வந்து மாற்றி விட்டார். வந்து அவர் சாப்பிட வீட்டுக்கு போனார். அவர் வீட்டுக்கு போகும்போது டிவியில் ஏதோ காமெடி ஏதோ பார்த்துருக்காரு. சாப்பிட்டுன்னு இருக்கும்போது முடிஞ்சிச்சு. வீட்லயே? ஆமாம், எங்கள் வீட்டில். சரி. இறந்துட்டார் திடீர்னு. ஹார்ட் அட்டாக்? ஆமாம். சரி சொல்லி என்ன பண்ணால் எங்கள் வீட்டுக்காரமா வந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் மாமனாருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போனதுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இந்த பாடியை வந்து வீட்டில் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க, எங்கள் அண்ணியோட சொந்தக்காரங்க வந்து, அவர் பாடி எதுங்க கொண்டு வந்த, அங்கேயே வச்சு அடக்கம் பண்ணான்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சார் வகை என் கூட தான் முக்கால்வாசி இருந்திருக்காரு. நான் அவனுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கேன். நான்லாம் அங்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். அவருக்கு என்ன கடைசின்னு செய்யணுமோ என்ன பண்ணி செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்போ மறுபடியும் பேச விட்டுட்டாங்க. வந்தாங்க, பாடி எடுத்து கூட இருந்தாங்க. பாடி எடுத்தோடனே கிளம்பிட்டாங்க. சரி என்ன பண்ணேன், நான் வந்து 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினேன். சரி எங்கள் 2 அண்ணையும் கூப்பிட்டு வச்சு பேசினேன். அப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னப்பா பண்ணலான்னு கேட்டேன். கேட்டதுக்கு எங்கள் பெரிய அண்ணன் வந்து 2 பேர் வந்திருக்கா இல்லைங்களா, அவர் வந்து 3000 தரம் சொல்லியிருக்காரு. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரிய அண்ணன் வந்து அவர் எவ்வளோக்கோ சரியாக கவனம் இல்லை எனக்கு. நிறைய முஸ்லீம் பிரச்சனை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ணாங்க எனக்கு. அப்படின்னு ஒரு அமௌண்ட் சேர்ந்துச்சு. நல்லபடியாக ஒரு காரியம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் நாள் காரியத்துக்கும் வரல, 10ஆம் நாள் காரியம் யாருமே வரல. நானும் எதுவும் கேட்டுக்கல. 40ஆம் நாள் காரியத்துக்கும் வரல. வந்து அந்த டெத் வரைக்கும் இருந்தாங்க. நானும் எதுவும் கேட்டுக்கல. இதை கொஞ்சம் 3000 கொடுத்து போட்டு புருஷன் ஏமாற்றி 3000 வாங்கிட்டு வந்து அப்போ என் காசல் புதுசாக என் காதுக்கு வந்தது. அப்பாவுக்கு செய்யறதுக்கு 3000 பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து எங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி எனக்கு ஃபோன் வந்திருக்கு. பெரிய அண்ணன்? ஆமாம். அப்படின்னு யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண நான் கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். என்னன்னு தெரியல, அடிக்கடி ஓடி போகிறேன் அப்படின்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி வீடெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் வரும் எனக்கு, மறுபடியும் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு. சரி விளையாட்டுலேருந்து என்ன பண்ணேன், பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகி போச்சு எனக்கு. அது லாஸ் ஆனதுனால என்ன பண்ணிட்டுருந்தாக்கா, இப்போ ஒரு சின்ன கடை ஒன்று வச்சு இது பண்ணலான்ட்டு சின்ன கடை வச்சு பண்ணியிருந்தாங்க. அந்த கடையும் வந்து அந்த கடை ஹவுஸ் ஓனர் வந்து நல்லா பிக்கப் பண்ணும்போது இவர்கிட்ட அந்த கடையை வாங்கிட்டாங்க. அந்த கடையை வாங்கினோடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இவருக்கு அந்த இடத்துல வேறு எதுவும் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்புறம் வேறு இடத்துல ஒரு கடை பார்த்து வைக்கலான்னு போனால் அந்த இடத்துல சரியில்லை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் சைடு வந்துருங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் இருக்கிறது காட்டுப்பாக்கம் பேக் சைடு, நும்பல் ஏரியா, புளியம்பேடு ஏரியா. சரி. அங்கே கூப்பிட்டு வந்து வச்சு நாங்கள் அங்கே என்ன பண்ணோம்னாக்கா, ஃபஸ்ட்டு பூச்செடி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி அந்த முன்னேற்றம் நல்லா பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாட்ரு சப்ளை பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல. அப்போது மச்சான் வா மச்சான் சொல்லி கூப்பிட்டு நாங்கள் போட்டுருந்த வீடு அப்படியே நீங்கள் பார்த்துங்க, எத்தனை வீடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி வெளில போயிட்டுருக்குது, அதை நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் நம்ம வீட்டிலே வச்சுருந்து அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடு பார்த்து கொடுத்தோம். அவங்க பசங்களாம் வந்து பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா 8 மாதம் குழந்தைலேருந்து எங்ககிட்ட இருந்தாங்க. அப்புறம் 2வது குழந்தை பார்த்திங்கன்னா 2 வயசுலேருந்து எங்கள் கூட இருந்தாங்க. படிக்க வச்சது எல்லாமே அங்கே தான், நம்ம எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சரி தனியாக நான் பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன்ல, நான் தனியாக பார்த்துக்கிறேன். இப்போ தனியாக இது பண்ணி இப்போ நல்லா போகிறது, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஆரம்பம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு எனக்கு. சரி. ஸோ நீங்கள் அந்த அவங்க தொடர்பில் இருக்கவே இல்லையா? அங்கே வந்த பிறகு அண்ணா எப்படி இருக்காரு, 2 அண்ணா ஃபோன் பண்ணுவீங்களா, மீட் பண்ணுவீங்களா? மேடம் நான் இவர் வந்து நம்ம வந்து எது சொன்னாலும் மெயினில் வைக்க முடியாது மேடம். இவர் யாரு? எங்க பெரிய அண்ணன். பெரிய அண்ணன். சரி. இப்போ நான் ஒரு தற்செயலா வழியில் பார்க்கணும்னு வைங்களேன், எப்படி பாருங்க நல்லா என் நம்பரை கொடுத்துருப்பாரு. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிப்பானா. அவரோட பேர் என்ன? பெரிய அண்ணன் பேர் வந்து காதர் பாஷா. காதர் பாஷா. அவர் வேலை பார்த்துருந்தாரா? அவர் வந்து கேரளாவில் வேலை பார்த்தாரு, ஹோட்டலில் வேலை பார்த்தாரு. அவர் உண்மையான தொழில் வந்து மெக்கானிக் தொழில். சரி. அதை விட்டுட்டு அடிக்கடி கேரளா ஓடி போயிடுவார். ஏன்?
அது வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். அதாவது இந்த சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும்போது நான் ஏற்று கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்த சுபாவம். பிரச்சனை எதுவும் பெருசாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து இருப்பார். பிரச்சனை இருந்து ஓடிடுவாரு. ஆமா, பிரச்சனை ஃபேஸ் பண்ண மாட்டாரு. ஃபேஸ் பண்ண மாட்டாரு, பயந்து ஓடிடுறாரு. பயந்து ஓடிடுறாரு. அப்படி என்ன பிரச்சனை வருது அவர்ல வாழ்க்கையில அப்படி ஓடுறது? அதான் தெரியல மேடம், சுத்தமா எனக்கு தெரியாது எனக்கு இப்ப எதுனா. நீங்க சொல்றீங்களே அப்பப்போ அவர் கேரளாக்கு ஓடிடுறாருன்னு சொல்லி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த தைரியம் இல்லாம அதான் நான் அவர் ஓடி சொல்றேன். போயிடுறாரு. அதாவது ஒரு வாட்டி 2 வாட்டி போய் விசாரிச்சேன் நான். ம். அதாவது ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ போய் பார்ப்பேன், பார்த்து விசாரிப்பேன். என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா அந்த மாதிரி ஓடி போற? சரி ஓடி போற நேரம் என் வீட்டுக்கு வரியா நீ? என் வீட்டுக்கும் வரல. சரி அவர் தான் அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு. அவங்க வீட்டுக்கு போகிறேன், அவங்க வீட்டுக்கும் போகிறதில்ல. எங்கே தான் போகிறேன், அதான் ஒன்றும் இல்லை. பேச மாட்டாரு, ம். சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டார். பசங்க இல்லையா அவருக்கு? அவருக்கு 2 பொண்ணு இருக்கு. சோ மனைவி 2 பசங்களை விட்டு இவர் ஓடி போயிடுவாரு. ஓடி போறாக்கு கேரளாக்கு தான் போறாரு. ஆமாம். அவர் ஓடி போனா எப்பவுமே கேரளாக்கு தான் போவாரா? அது சரியாக சொல்ல முடியாது மேடம் என்னால். சரி, நீங்க சொன்னீங்க அவங்க கல்யாணம் பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, நீங்க சொன்னீங்க அவங்க கல்யாணம் பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம சொந்த பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க இருந்த ஏரியா வந்து பாரதி நகர். வில்லிவாக்கம் பாரதி நகர் அப்படின்னாவே ஒரு லோ ஆளுங்க இருக்கிற இடம். அங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து பிரச்சனையை பார்த்து 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 இது பண்ணதுனால, ஸோ நம்ம இந்த இடத்துல பொண்ணு எடுத்தோம் அப்படின்னாக்கா இது மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றது அது ஒரு காரணம் தான் இருந்துச்சு. அதுதான் அவருக்கு காரணம். மத்தபடி அண்ணி எப்படி அவங்க எப்படி ஒரு as a person எப்படி அவங்க பேசுனோம்னா எங்கள் வந்து சொல்ல போனால் இப்போ எங்களை வந்து மதிக்க மாட்டாங்க மேடம். ஏன்? அது இப்போன்ட்டு அப்போ ஏன்னா வந்து அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க வசதியா இருந்தாங்க, அவங்க நல்லா வசதியாங்க, நல்ல வசதியா வாழ்ந்திருக்காங்க. சரி, புரியுதுங்களா? நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது வந்து நிச்சயமானதுலேருந்து அவங்க வந்து எல்லாமே இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்க ஆரம்பிச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க சைடில் இருந்தவரை விலகிட்டாரு. அவங்க இவங்களை விட்டு அவங்க சைடு சைடு போயிட்டாரு. சோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, அண்ணி மொத்தமாவே உங்க அண்ணனை அவங்க சைடுக்கு இழுத்துட்டாங்க. சோ அவர் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாரு. பட் அவங்கக்குள்ள ரிலேஷன் எப்படி? அண்ணியும் அண்ணனும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களா? சண்டை வருமா? அதாவது இதெல்லாம் வந்து ஏத்து கேள்வி வரும் சொல்லிட்டு ஏமா சில பழிகள் போட்டாங்க. என்ன பழி போட்டாங்க? இப்போ எனக்கு வந்து நான் மொத்தம் வந்து 4 மச்சான். நான் வந்து பூர்வீகமாக வில்லிவாக்கம் பாரதி நகர் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. எங்களுக்கு வந்து 2 ரூம் இருந்தது. ஒரு ரூமில் நான், இன்னொரு ரூமில் வந்து எங்கள் அண்ணன் அண்ணி. கல்யாணம் முடிஞ்சது இல்லைங்களா, பெரிய அண்ணனுங்க அவர் சொல்கிறோம், பக்கத்தில் இருந்தாங்க. எனக்கு வந்து கல்யாணம் நடக்கிற 2 நாள் முடியாம ராஜா, 2 நாள் இருக்குமா, நைட் தங்க நம்ம வீட்டில். எங்கள் வீட்டில் வந்து நலுங்கு வைப்போம் இல்லையா, எங்கள் இதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே 3 நாள் தொடர்ந்து நலுங்கு வைப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நலுங்கு வைக்கும் போது அவர் சொல்கிறது, கல்யாணத்துக்கு 2-3 நாளைக்கு என்ன பழி போட்டாங்க? அதான் சொல்ல கேளுங்க. நலுங்கு முடிஞ்சு நைட்டு வரத்துக்கு ஒரு 11 மணி ஆகிப்போச்சு. 12 மணி ஆகிப்போச்சு. நைட்லாம் நாங்கள் தூங்கலை, பேசின்னு கிடந்தோம் போது நாங்கள் ஏதோ ஜாலியாக பேசின்னு கிடக்குறோம். அதனால என்ன பண்ணாங்க, உடனே ஒரே சத்தம், மனுஷங்களா பாருங்க 2 பேர் ஒத்துமை எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு பேர் இருந்துச்சுங்க. அப்போ இவங்களும் என் கூட தான் இருக்காங்க. நாங்கள் வந்து மச்சான்றது மாமான்றதுலாம் இப்போ தான். இதுக்கு முதல்ல இருந்து நாங்களாம் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் நாங்கள் இது பண்ணது. இவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம இவங்க வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரிலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். எங்கள் வீட்டில் பசங்க பார்த்தீங்கன்னா 7 பசங்க மொத்தம். இவங்க வீட்டில் 3 பேர். இவங்க 3 பேரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இவங்க அப்பாவும் நம்ம வீட்டில் தான். அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க, இப்படியே இருந்தாங்க ரொம்ப நெருக்கமாக. அதாவது வந்து அவருக்கு எதனா ஒன்றா எங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எதனா ஒன்றா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப வயசு. ஆனால் இவங்க அப்பாவுக்கு எங்கள் மாமா லாஸ்ட்டாக அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கூட சரி ஐஸ் வண்டி தள்ளி சம்பாரிச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. அவருக்கும் கொடுப்பார். அதாவது வந்து அவர் கையில் இருந்தது அப்படின்னா எந்த பசங்க இது பண்ணுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல இது பண்ணுறாரு. அந்த அளவில் நல்ல எல்லா பசங்களையும் ஒன்றா வச்சு பார்க்கணுன்னு பார்த்தாரு. அந்த ஒரு ஸ்டேஜ் மாறும் போது ஒரு பசங்களுக்கு ஒரு குணம் மாறுது இல்லையா? ஆமாம். அந்த குணம் மாறும் போது அவரால் வச்சு பார்க்க முடியல யாரையும். ஸோ நீங்கள் சொன்னபடி உங்கள் அண்ணன் ரொம்ப பயந்த சுபான்னு நீங்கள் சொன்னீங்க. 15 நாள் முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கீங்க, உங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி. அது எப்படி காணாமல் போனார்? என்ன விஷயம்? ஏன் மறுபடியும் வீடு விட்டு ஓடினார்? என்ன காரணமாக இருக்கும்? அதான் சரியா தெரியல மேடம். நான் அதான் சொல்கிறேன்னே, எங்களாம் வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க மேடம். நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட எப்போ பேசுவீங்க? எப்போனா ஒரு ட்ரிப் அந்த பக்கம் போவோம். எப்போனாவது ஒரு ட்ரிப்புனா ஒரு 2 மாசமா 3 மாசமா அப்படி சொல்ல முடியாது. ஒரு 6 மாதம் கூட ஆகலாம்.
ஒரு வருஷம் கூட ஆகலாம். அதாவது வீட்டை நாங்கள் போக பிடிக்கல மேடம் எங்களுக்கு. இல்லை மச்சான், இது வரைக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, அதை சொல்லுங்க. உங்க கல்யாணம் ஆகி பிறகு நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, சோ நீங்க கான்டாக்ட்ல இப்போ ஒரு அண்ணன்னா நம்ம சொன்னோம்னா ஒரு வாரத்துல நம்ம ஒருக்கா போன் அவர்கிட்ட மொபைல்லாம் இல்லை, அவரும் போன் பண்ண மாட்டாரு. அவரும் ஃபோன் பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட மொபைலும் சோ இவர் காணாம போறது அண்ணி தான் உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நீங்க காரணம் கேட்கலையா? ஏன் இவர் அடிக்கடி வீடு விட்டு ஓடுறாரு? என்ன பிரச்சனை? அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா இல்ல வழி பிரச்சனையா? எதனால இவர் வீடு விட்டு ஓடுறாரு? அதான் மேடம், ஒரு வாட்டி வந்து பிரச்சனை கேள்வி ஃபேஸ் பண்ணலாம். நான் போனேன் ஒரு வாட்டி. என்ன பிரச்சனை கேள்விப்பட்டீங்க? இதே மாதிரி தான் காணாம போட்ட சொல்லி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டா சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் இது ஒரு வாட்டி வந்து அந்த பக்கம் போயிருந்தப்போ போய் பார்த்தேன். ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, அடிக்கடி ஏன்பா ஓடி போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதானப்பா, இல்லை நான் தான் தம்பி நான் இருக்கேன்ல, இல்லை ஏன்ட்டுனா சொல்லலாம்ல, அதெல்லாம் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்கிட்ட. நான் வந்து இவங்ககிட்ட பேசலை, அண்ணிக்கிட்ட பேசல. இவர்கிட்ட அதான் கேட்டேன். அதாவது தப்பு வந்து இவர் ஓடி போயிருக்காரு, தப்பு இவர் மேலேயும் தான் இருக்குது. முதல்ல வந்து பிரச்சனை முதல்ல ஃபேஸ் பண்ணணும், நின்று கேட்கணும். கேட்க தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், யார் நம்ம தெரிஞ்சவங்க யார் இருக்கா பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எங்கள் அத்தை பையன் கடை வச்சிருக்காப்புல. நீங்க அப்பப்போ சொல்றீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி, அப்படி என்ன பிரச்சனை அவர் வாழ்க்கையில? அதான் சொல்ல மாட்டேன்றாரு மேடம். அவர் தான் சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்களே. சரி, இந்த பிரச்சனையை பத்தி அன்னைக்கு தெரியும்ல, ஏன்னா 2 பேரும் வீட்டுல தான் சேர்ந்து தானே இருக்காங்க. சோ அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த அன்னைக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ அவங்க சொல்லலையா எந்த பிரச்சனைனால அவர் ஓடி போறாருன்னு சொல்லி? அதெல்லாம் இது ஒரே பிரச்சனை தானா இல்ல பல பிரச்சனைகளா? அதான் மேடம் நல்லா சொல்றேன்னே, நமக்கு வந்து டச்சே இல்லை மேடம் அவ்வளவு. அதாவது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ இருந்தது வந்து இவங்களுக்கு அப்பா மட்டும்தான். அப்பா இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, சரி அதோட அவங்க பேசுகிறாங்க பேசல, அது அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அப்பா இல்லாத போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சொந்தம் அப்படின்னாக்கா கூட வந்து பேசுகிறது. இப்போ யார் பேசுவாங்க, இவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ இவங்க தனியாக போய் பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று கிடக்க ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த வேடுங்க போகும்போது என்ன ஆகிடும்னா சண்டை வரும். ஸோ பெண்கள் இடத்துல போய் நம்ம சண்டை போடும்போது என்ன ஆகிடும்னாக்கா, அது வந்து ரொம்ப அந்த இடத்துல நம்மளுக்கு அசிங்கமாகிடும். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அதிகமாக அங்கே போக மாட்டார், வரமாட்டார். நான் என்ன கேட்குறேன், அவங்க இப்போது இந்த மாதிரி போகிறாரு, இந்த மாதிரி இருக்காரு அப்படின்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ குடும்பத்தில் மூத்தவர் அப்படின்னு பார்த்தாக்கா எங்கள் அப்பா இருக்காங்க. இப்போ எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து இவங்க வந்து சொல்லி பேசுனாங்கன்னா இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க சைடில் இப்போ இவங்க சித்தப்பா இருக்காங்க, அது ரிலேஷன் தானே சொன்னீங்க. இல்லை இந்த மாதிரி ரிலேஷன் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி போய் பேசி அது கூப்பிட்டு வச்சு இவரை கூப்பிட்டு வச்சு 4 பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு அவர் அப்பப்போ ஓடி போறாரு, என்ன பிரச்சனை கொஞ்சம் கேளுன்னு கேட்கலாம். அந்த மாதிரி அவங்க கேட்கல. அந்த மாதிரி கேட்காத காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவருக்கு சப்போர்ட்டிவ் யாரும் கிடையாது அண்ணனுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இவர் உங்ககிட்ட இந்த விலகி போனது அவராவே விலகி போனாரா இல்ல அண்ணி சொன்னதுனாலதான் அவர் விலகினாரா? இதுதான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா, இல்ல அண்ணி ஏதாவது குடும்பப்படுத்துறாங்களா அதனாலதான் அவர் அப்பப்போ வீடு விட்டு ஓடுறாரா? அதுதான் மேடம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்கலாம்ல, சொல்லுங்க. இதுல தான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ இவர் போய் கேட்க போறாருன்னு வச்சுங்களேன், இவர் மேலேயே அது மாறிடும். ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்கெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் போய் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இவர் தனியாக போய் கேட்கும்போது அங்கே சண்டை வரும். நீ என்ன வந்து கேட்குறது, நான் என்ன வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இவருக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே சண்டை தான், எதுக்கு எடுத்தால் தொட்டதுக்கெல்லாம் சண்டை தான். ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த தண்ணி இதுவாச்சுன்னா கூட அங்கே சண்டை ஒரு பிரச்சனை தான். அப்படி அந்த சின்ன வயசுலேருந்து அந்த சண்டை பார்த்ததுனால இவருக்கு என்னன்னாக்கா, நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக 4 பேர் இருந்தாங்கன்னா நம்ம போய் கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ 15 நாள் ஆயிடுச்சு உங்கள் அண்ணனை காணும். இப்போ உங்கள் அண்ணன் என்ன செய்கிறாரு எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது. ஆனால் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் போய் வெள்ளிவாக்க ஏரியாவில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க போய் தேடி பார்த்தப்ப உங்கள் அண்ணன் அங்கே பிச்சை எடுக்கிறாரு அதே ஏரியாவில். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியாது. வருத்தமாக இருக்குல்ல? கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு அண்ணன் பாவம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காரு. இவர் அப்பா பற்றி பேசுறதே அவருக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இல்லை, எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறது என்னன்னா, நீங்கள் அப்பப்போ சொல்கிறீங்க அண்ணன் வீடு விட்டு போயிடுறாருன்னு சொல்லி. அண்ணி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ ஒரு கணவன் காணாமல் போச்சு, இப்போ வீட்டில் இல்லை, அப்பப்போ ஓடி போகிறாரு, மனைவி என்ன செய்யணும்? முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
அதை அவங்க செய்யறாங்களா இல்லையா? இல்லை மேடம். ரிப்போர்ட்டே பண்ணல. இல்லைம்மா. எவ்வளவு தடவை அவர் ஓடி இருப்பாரு வீடு விட்டு? எனக்கு தெரிஞ்சு இதோட சேர்த்து 4 தடவை வந்திருக்கு. 4 தடவை. ஒரு தடவை கூட அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்து கொடுத்தது இல்ல. சரி, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்கல்ல அண்ணன் வீட்டுல இருந்து ஓடி போயிட்டாருன்னு சொல்லி, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லை மேடம், நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதான் மேடம், பிரச்சனை என்னன்னு தெரியாம அண்ணன் கம்ப்ளைண்ட் இல்லைங்க, கொடுக்குது. பிரச்சனை அதுக்கப்புறம் தான். இப்ப அண்ணன் காணாம போயிட்டாருன்னு சொன்னா முதல் வேலை நம்ம செய்யறது என்ன? போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, ஒரு தடவை போனாரு, 2 தடவை போனாரு, அப்பப்போ போறாருன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கடமை என்ன? சைனா மேடம், நான் தான் சைடம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப நீங்க ஏன் உங்க கடமையை செய்யல? அதாவது நான் வந்து சில ப்ராப்ளத்தில் எங்கள் வீட்டில் இருந்தேன். நான் வந்து தனியாக கொடுத்து வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். நான் எங்கள் பூந்தமல்லி சைடு வந்து நான் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அதான் இதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணலண்ணா. இல்லை, என்னதான் கஷ்டமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நம்மளுக்கு போராட்டம், கஷ்டம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு கடமைன்னு நம்ம அண்ணனுக்கு ஒரு கடமை இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் அந்த வீட்லேயே 3வது வர, எனக்கு மேலே 2 அண்ணா இருக்காரு, ஆனால் வீட்டில் எல்லா டிசிஷனும் நான் தான் எடுப்பேன், ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே செஞ்சது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த முறையில் ஒரு அண்ணன் காணாமல் போனாரு, ஒரு தடவை சரி ஏதோ சண்டேனால போயிருப்பாரு இருக்கும், இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் போயிருக்காரு. எனக்கு 4 தடவை போயிருக்காருன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கல? அதான் நான் சொல்கிறேன் மேடம். இப்போ வந்து காணாமல் போனாலும் இப்போ 1 நாள் 2 நாளில், ஒரு சில சமயம் 1 நாள் 2 நாளில் வந்துடுவார். ஒரு சில சமயம் ஒரு மாதம் 2 மாதம். அதாவது சொல்கிறேனே, ஒரே ஒரு வாட்டி தான் கால் பண்ணிக்காங்க வந்துடுவாங்க சொல்லிட்டு. இப்போ உங்க அண்ணனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ நான் பார்த்து 1.5 வருஷம் ஆகுது மேடம். 1.5 வருஷம்? ஆமாம் மேடம். அண்ணனை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா? ஆமாம் மேடம். ஆனால் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் போய் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா, வெள்ளிவாக்கத்தில் அவர் பிச்சை எடுத்திருந்தார். அவரை நம்மளை கண்டிப்பாக சந்திப்போம். ஆனால் அதுக்கு முந்தி உங்கள் அண்ணியை மீட் பண்ணோம். என்னம்மா பேரு? ஜரீனா. ஜரீனா. அப்பப்போ உங்க கணவர் வீடு விட்டு ஓடிடுறாமே? ஆமா மேடம். என்னம்மா பிரச்சனை? எதுக்காக அவர் ஓடுறாரு இப்படி? அவர் 10 வருஷமா எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 13 வருஷம் ஆகுது மேடம். 13 வருஷத்துல வந்து விட்டுட்டு ஓடுற பழக்கம்தான். எங்க மாமா பையன் தான் அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டாங்க, சொந்தம் தான். விட்டுட்டு ஓடுற பழக்கம். எங்க மாமனார் இருக்கும்போதே அவரை கண்டிச்சாரு. கேரளாவில் வேலை செஞ்சுன்னு இருந்தாரு. அங்கே போய் அங்கே தங்கிடுவார். வேலை செஞ்சுட்டு சம்பளம் எடுத்துட்டு வந்து சரியாக தர்றதில்லை. அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு பிறந்தது. பெரிய பொண்ணு பிறந்தப்ப இவர் எங்கள் மாமனார் தான் திட்டினாரு. ஏன் அங்கே போய் தங்கிட்டு இருக்கிற, குழந்தை வளருது, அப்பான்னு கூப்பிடணும் இல்லையா, நீ அங்கே போய் தங்கிடுற அப்படின்ட்டு எங்கள் மாமனார் திட்டினதுக்கு அப்புறம் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாரு. இங்கே செட்டில் ஆகிட்ட உடனே நல்லா தான் மேடம் வேலைக்கு போயின்னு இருந்தாரு. ஆனால் எடுத்து லேத்து கம்பெனியில் செஞ்சுருந்தாரு. சரி, லேத்து கம்பெனியில் செஞ்சுருந்து சம்பளம் வந்து ஒரு 500-1000 எடுப்பாரு. நான் அதை கேட்டுக்கிறது கிடையாது. இப்போ வந்து இந்த 5 வருஷமா வந்து சம்பளம் மொத்தமா சரியாவே தர்றதில்ல. வேலை பாக்குறாரு சரியா தர்றதில்ல. கம்பெனில தான் இருக்காரா? இப்ப லேத்து கம்பெனில செய்யல மேடம். லேத்து கம்பெனில வந்து ஒரு 3-4 மாசமா செஞ்சாரு. அதோட ஓடிடுறாரு. சம்பளம் எடுத்துட்டு ஓடிடுறாரு. 7500 ரூபாய் ஒரு வாட்டி லேத்து கம்பெனில இருந்து எடுத்துட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு மறுபடியும் வராரு. இது மாதிரி உடம்பு சரியாம வராரு. உடம்பு சரியாம வந்து உடம்பு தேத்தி விட்டா மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனில போய் வேலை செஞ்சாரு. அங்க ஒரு 9000 எடுத்துட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து 9000 எடுத்துட்டு ஓடிட்டாருன்னா அங்கேத்து சம்பளம் எடுத்து ஓடினாரா இல்ல அங்கேத்து காசு எடுத்து ஓடினாரா? சம்பளம். அவர் சம்பளம் தான். அவர் சம்பளம் எடுத்துட்டு ஓடிட்டாரு மேடம். அவங்க பிளாஸ்டிக் கம்பெனில போய் நான் எங்க வீட்டுக்கார் வரல, சம்பளம் கொடுக்கலீங்களா நீங்கன்னு கேட்டா, இல்லம்மா சம்பளம் கொடுத்துட்டேன் நானு, ஏன் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. வரல சார் அப்படின்னு. அதான் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்துருப்பேன்லம்மா அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கு தான் சார் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறது, நான் இவர் சம்பளம் எடுத்துட்டு ஓடிடுறாருன்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லி வைக்கிறது அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் எனக்கு தெரியாதுமா இப்படி பண்ணுவாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ விட்டு ஓடி போய் 1 வருஷம் ஆகுது மேடம். போன வருஷம் ரம்ஜானுக்கு போனவர் இந்த வருஷம் இப்போ பக்ரீத் கிட்ட வந்தார் மேடம். உடம்பு சரியாம வந்தாரு. வந்து இப்போ நாங்கள் எங்கள் அம்மாவும் நானும் போய் உடம்பு தேத்தி விட்டோம். இங்கே மென்டல் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய். அவர் என்ன உடம்புக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு வந்து இந்த குடி தவிர மற்ற இந்த குடிக்க மாட்டார் மேடம். என்னென்னமோ புகையிலெல்லாம் போடுறாரு. ஸ்மோக்கிங் அதிகமா பண்றாரு. புகையில அந்த இதெல்லாம் யூஸ் பண்றாரு, நிறைய யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணியிருந்தாரு, 2 வருஷமா யூஸ் பண்ணியிருந்தாரு. என் பொண்ணு பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே போடுறாருமான்ட்டு நான் வெளியில உக்காந்துருந்தேன். நான் வீட்டுக்குள்ளேயே அப்பா யூஸ் பண்றாருமா அப்படின்ட்டு வந்து வெளியில வந்து சொன்ன வச்சு என் பொண்ணை போட்டு பலாருன்னு ஒரு அரை அடிச்சாரு மேடம்.
அந்த டைம்லேயே நான் என்ன பண்ணேன், உன் பிள்ளைங்களை நீ பார்த்துக்கோ, இனிமேல் நீ திருடுறதுக்காக தானே பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பாடுபடுது சொல்லுது, அப்பா வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு சொல்லுச்சு. அப்படின்னோடனே நீ எப்படி போய் அம்மாண்ட சொல்லுவேன்னு பலாரும் நடிச்சாரு மேடம். அப்படியே பெரிய பொண்ணு அடிச்சு, பெரிய குழந்தை அப்ப சின்னவளு வந்து குழந்தை 5 மாசம் குழந்தை, சின்ன குழந்தை மேல போய் பெரிய பொண்ணு விழுத்துக்கு இருந்தது. அப்படியே நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு, வெளியில பிடிச்சி நான் தள்ளி விட்டேன். போங்க, இனிமேல் நீங்க வேண்டாம், எனக்கு குழந்தைய இந்த மாதிரி அடிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இந்த போதை பொருளால என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன், நீங்க வேணாம், நீங்க போயிடுங்க அப்படின்ட்டு நான் வெளியில போயிடுங்க அப்படின்னு. நான் அந்த கோவத்துல அந்த டைம்ல நான் இருந்த மாத்திரைலாம் எடுத்து போட்டுக்கினேன் மேடம். நான் என்ன மாத்திரை? அது என்னென்ன மாத்திரை இருந்தது வீட்டுல. அது என்ன மாத்திரை வீட்டுல இருந்துச்சு? உடம்பு சரியாம அந்த டியூப் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் நான். பேராசிட்டமல் மாத்திரை, சளி மாத்திரை, குழந்தைக்கு பாயசம் எல்லாம் கிடையாது. இந்த கோவத்துல எல்லா மாத்திரையும் எடுத்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். நான் எதனா ஒண்ணு ஆயிடுறேன்னு போட்டுட்டு நான் 6 மாசம் வந்து காந்தி நகர்ல மாத்திரை சாப்பிட்டேன். நான் கர்ப்பப்பை ஃபுல்லா ரணம் ஆயிடுச்சு, எனக்கு மாத்திரை சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் திருந்தாத பார்த்தா திருந்தல. 2 வருஷம் கழிச்சு அவர் யூரினுக்கு போனா பாத்ரூமுக்கு, அந்த ஸ்மெல் வந்தது எனக்கு. நான் என்ன சொன்னேன், இனிமேல் பாத்ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது, பசங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும், எதுவாக இருந்தாலும் கம்பெனியில் வச்சிங்க அப்படின்ட்டு எனக்கு நெடி தாழ முடியல. அப்போனா அது ரத்தத்திலே கலந்து தொட்டு தானே உங்களுக்கு இந்த யூரின் மூலியமாக வருது அப்படின்ட்டு நான் சொன்ன தொட்டு தான் இவர் பயந்துட்டாரா என்னன்னு தெரியல மேடம். அதோட கொஞ்ச நாள் நிறுத்தி இருந்தாரு. இப்போ வேற என்னமோ யூஸ் பண்றாரு. இடையில இந்த பழக்கம் வழக்கம் கத்துக்குன்னு இந்த மாதிரி இருக்கிறாரு. யாரு மூலமா இதெல்லாம் கத்துக்கிறாரு தெரியல மேடம். நான் எப்படி கேரளா போறதுனால இந்த பழக்கம் வந்துச்சா, இல்ல சென்னையில இருக்கிறதுனாலதான், இல்ல உங்க ஏரியால இருந்து வந்த பழக்கமா? அது எங்க ஏரியால எங்க வீட்டாண்ட வந்து கத்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது மேடம். ஒண்ணு கேரளால வந்துதா தெரியல, இல்ல நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் லேத்து கம்பெனில வேலை போவாரு, அங்க வந்துதா தெரியல மேடம் எனக்கு. ஆனா நிறைய இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் மேடம். ஏன்னா இவர் சொன்னது என்னன்னா ரொம்ப பயந்த சுபாவம், எதிர்த்து பேச மாட்டார். இப்ப பட் நீங்க இப்ப சொல்றது என்னன்னா கோபத்துல உங்க பொண்ணையும் அடிச்சிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. என் பொண்ணையும் அடிச்சாரு. அப்பப்போ கோவப்படுவாரா? அதிகமா நாங்க எதனா இது தப்பு செய்யறாருன்ட்டு நாங்க கண்டிச்சா மண்டைக்கு ஏறிடும். அந்த டைம்ல வந்து அடிச்சிருவாரு. எனக்கு 2-3 வாட்டி அடிச்சிருக்கிறாரு, கண்டிஷனால அடிச்சிருக்கிறாரு கண்ணத்துல. கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தாரு? கல்யாணமான புதுசுல நல்லா தான் மேடம் இருந்தாரு. இந்த மாதிரி தான் இருந்தாரு மேடம். பிரச்சனை இல்ல, கோபம் எல்லாம் வராது, அடிக்கலாம் மாட்டாரு, கோவம் எல்லாம் வராது. ஆனா வந்து விட்டு விட்டு ஓடுற பழக்கம். எங்க ஓடுறாரு, எதுக்காக ஓடுறாரு? கேரளால தான் மேடம் வேலை செஞ்சிருந்தாரு, ஹோட்டல்ல வேலை செஞ்சிருந்தாரு. அங்க சின்ன வயசுலயே வேலை செஞ்சனால அங்கேயே போய் தங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு வருவாரு, 1 வருஷம் கழிச்சு வருவாரு. அவங்க அப்பா இருக்கும்போது கேளுங்க மச்சன் கேளுங்க. இல்ல இப்ப அவர் ஓடி போறாருன்னு நீங்க சொல்றீங்க, நீங்க தேடி போவீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? இல்ல மேடம், அங்கதான் அந்த ஹோட்டல் ஓனர் போன் பண்ணுவாரு எனக்கு. என்ன சொல்லி? இங்க வேலை செய்யறாருமா. நாங்களும் சந்தேகத்துல நாங்க போன் பண்ணுவோம், அங்க வேலை செய்யறாரா அப்படின்னு. அவர் இங்க இருந்து ஓடினாருன்னா கேரளா தான் போறாரு. கேரளால வேற எங்கேயும் போக மாட்டாரு. எங்கும் போக மாட்டாரு. அதே ஹோட்டல்ல தான் போய் வேலை செய்வார். அங்கதான் போய் செய்வார். அங்கதான் செய்வாரு. இவர் எவ்வளவு தடவை வீடு விட்டு ஓடி இருக்காரு? 10 வருஷமா வந்து நிறைய வாட்டி விட்டு ஓடி இருக்கிறாரு மேடம். இப்ப நீங்க சொல்றீங்க பல தடவை வீடு விட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி, கடைசியா எப்போ வீடு விட்டு ஓடினாரு? கடைசி போன வருஷம் வந்து ரம்ஜான் பண்டிகை ஓடினார் மேடம். ரம்ஜான் பண்டிகை 9000 எடுத்துன்னு ஓடினாரு. ஓடிட்டு 2 நாள் கழிச்சு வந்தாரு. 2 நாள் கழிச்சு வந்து நான் எங்க காசு சம்பளம் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் மவுண்ட் ரோட் தர்காண்ட போய் படுத்தேன், பிட் பாக்கெட் வச்சுட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன், மாசம் ஃபுல்லா வீடு தேருது, பொண்டாட்டி தேருது, பசங்க தேருது, 3 வேளை சாப்பிட தேருது, ஆனா வந்து சம்பளம் தண்ணிக்கு மட்டும் வீடு தேரலையா? போனா சம்பளத்தோட வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்ட்டு சொன்னேன். அப்புறம் எங்க அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க, சரி போனது போச்சு, இப்ப என்ன கை தவறி போனது என்ன பண்ண முடியும், இத்துக்கிட்டு சேர்த்துக்கோ, இது ஒரு வாட்டி மன்னிச்சு சேர்த்துக்கோன்னு. அப்ப கூட நான் இத்து சேர்த்துக்கினேன் மேடம். மறுபடியும் 2 மாசம் வேலைக்கு போனார், லேத்து கம்பெனில சேர்த்து விட்டேன். நான் 10 வருஷமா லேத்து கம்பெனில செஞ்சாரு, லேத்து கம்பெனில சேர்த்து விட்டேன். 2 மாசம் சம்பளம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு 3வது மாசம் சம்பளம் 7500 ரூபாய் அங்கிருந்து எடுத்துட்டு ஓட்டுறாரு மேடம். சோ உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதா? எங்களுக்குள்ள என்ன இது வீடு விட்டு ஓடுறதுக்கு காரணம் நீங்களா? இல்ல மேடம். இல்ல உங்க பிரச்சனைகளா, இல்ல உங்க சண்டையா? சண்டை எல்லாம் கிடையாது. ஒரு ஸ்மோக்கிங் அதிகமா பிடிப்பாரு. நைட்ல வந்து தூங்க விட மாட்டாரு. நைட்டுக்கெல்லாம் டிவி வச்சுன்னு, படிக்கிற வயசு பொண்ணு இருக்குது, 13 வயசு ஆகுது. நைட்டுக்கெல்லாம் டிவி வச்சுன்னு பாப்பாரு. அந்த குழந்தை கத்துவா. ஒரு ரூம் தான் மேடம், இதோட சின்ன ரூம் தான் மேடம், எங்களுக்கு 10 அடி தான். அந்த ரூம்லயே நாங்க 4 பேர் தூங்கணும். நாங்க ஸ்மோக்கிங் அதிகமா இருக்கும், இரும்பிக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன குழந்தை, இப்போ சின்ன குழந்தை இட்டுன்னு வந்திருக்கேன் பாருங்க, அவளுக்கு வீசிங் வந்துருச்சு, அப்படியே ஒரு மாதிரியா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த ஸ்மோக்கிங்னால. இவர் சிகரெட்
ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த அம்மாக்கு மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் சின்ன சரி, பாப்பா. இப்போ நீங்க சொன்னீங்களே 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்பி வந்தப்போ கொஞ்சம் உடம்பு ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல நீங்க சேர்த்தீங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்ததுன்னு சொன்னீங்களே. என்ன ட்ரீட்மெண்ட்? மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்புறாங்க மேடம். இல்ல, எதுக்காக ட்ரீட்மெண்ட்? அவருக்கு நரம்பு அந்த இப்படி இப்படி நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. சரி, கடைசியா நீங்க உங்க புருஷன் எப்ப பாத்தீங்க? கடைசியில வந்து மேடம் இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் நான். இப்ப 1 மாசம் ஆகுது அவர் வீட்டு விட்டு 3 மாசம் ஆயிடுச்சு அவர் வீடு விட்டு போய். 1 மாசம் தான் மேடம். 1 மாசம். 1 மாசம். சரி, அதுக்கப்புறம் நீங்க தேடுறதுக்கு முயற்சி செஞ்சீங்களா? தேடினேன் மேடம். நானு எங்கெல்லாம் போய் தேடினீங்க? எங்க வீட்டாண்ட தான் தேடுறேன். டீ கடையாண்ட போய் உட்காந்துறாரு மேடம். அங்க போய் நான் கூட்டிட்டு வந்தா இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எத்தனை வாட்டி நட்டுன்னு வந்து விடுறது, தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவங்க இழுத்துட்டு வந்து விடுறாங்க. அவருக்கு குளிக்க வச்சு எங்க அம்மா தான் குளிக்க வைக்கிறாங்க, கொள்றாங்க. குளிக்க வச்சுட்டு மாத்திரை எல்லாம் நான் மாத்திரை கொடுப்பேன். மாத்திரை எல்லாம் போட்டு ஒரு 10 நாளைக்கு குணமாகறாரு மேடம். மறுபடியும் அந்த மாதிரி டென்ட் கிளம்பிடுது விட்டுட்டு. சோ நீங்க கேட்கலையா அவர்கிட்ட எங்க கிளம்புறீங்க, எதுக்காக கிளம்புறீங்கன்னு சொல்லி? அது இந்த வாட்டி விட்டு ஓடினது காரணம் திருமங்கலத்துல வந்து ஹோட்டல்ல வேலை செஞ்சிருந்தார் மேடம். அவராதான் போனாரு. திருமங்கலத்துல ஹோட்டல்ல வேலை செஞ்சு அவர் 200 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. 250 ரூபாய் கொடுத்தாரு மேடம். இவர் 200 ரூபாய் எடுத்துட்டு வந்து எங்க கையில கொடுத்துட்டு 50 ரூபாய் அவர் எடுத்துக்கிறாரு. சரி, செலவுக்கு எடுத்துக்கிறாரு பிறகு எனக்கு தெரியும் அவர் எப்படி 50 ரூபாய் எடுப்பாருன்னு தெரியும். எடுத்துக்கிட்டோன்னு கம்னாந்துட்டேன். அந்த ஓனர் வந்து இந்த பையன் எங்க வேலை செய்யறாப்பல தெரியலையே அப்படின்னு, வீடு எங்க இருக்குது அப்படின்ட்டு நேரா எங்க வீட்டாண்ட வந்தார் மேடம். தெருவுலயே நின்றுக்கிட்டு உங்க சம்சாரத்தை கொஞ்சம் கூப்பிட்டு அனுப்புப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டாரு. எங்க ஓனர் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி போனேன். நான் போனா இங்கதானாம்மா வீடு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆமா சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு எவ்வளவுமா சம்பளம் கொடுக்குறாப்பல அப்படின்னு கேட்டாங்க. 200 ரூபாய் கொடுக்குறாருண்ணா அப்படின்னு. நான் எங்க வீட்டுக்கார பார்த்தாரு. நான் 250 ரூபாய் கொடுக்குறேம்மா சம்பளம், நீ அதனா செலவு காசு கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டாங்க. 200 ரூபாயில 10 ரூபாய் வாங்கிக்கிறாருண்ணா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஏன்பா 250 ரூபாய் நான் சம்பளம் கொடுக்குறேன், நீ அந்த பொண்ணுகிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் எடுத்துட்டு மறுபடியும் 10 ரூபாய் வாங்கிக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் அந்த ஓனர்கிட்ட, 2 பொம்பளை பசங்க இருக்குது, எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சம்பளம் போட்டு தாங்க அப்படின்னு சொன்னேன். வேலையெல்லாம் எப்படி செய்யறாருன்னா வேலையெல்லாம் நல்லாதாம்மா செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவரு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 400 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு மேடம். அன்னில இருந்து 10 நாளைக்கு 400 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு, 250 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 150 ரூபாய் எடுத்துட்டாரு. இது எனக்கு தெரியாது. மறுபடியும் 10 நாள் கழிச்சு அந்த ஓனர் வந்து இப்போ ஒழுங்கா கொடுக்குறாப்ப இல்லையா சம்பளம் அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்குறாருண்ணா 250 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அந்த ஓனர் பிடிச்சி திட்டினாங்க. ஏண்டா நீ செய்யறது நல்லா இருக்கான், அந்த பொண்ணு குடும்ப கஷ்டம்ன்ட்டு சம்பளம் போட்டு தர சொல்லிச்சே, நீ 50 ரூபாய் இல்லைன்னா 100 ரூபாய் எடுத்துனா 300 ரூபாய் கொடுக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லினாங்க. 2வது இன்னொரு பழக்கம் இருக்குமா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அந்த ஓனர். என்ன பழக்கம்னா அப்படின்னு. இந்த மாதிரி ஹோட்டலாண்ட வந்தா சிரிக்கிறான் நின்றுக்குன்னு, ஈன்னு சிரிக்கிறான். என்னடா எப்படி சிரிக்கிறான்ட்டு நான் ரூம்குள்ள எடுத்துட்டு போயிட்டு பேக்கெட்டுக்குள்ள கை விட்டா கை விடவே விடல, இப்படி பிடிச்சிக்கினாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மிரட்டி பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு பார்த்தா ஒரு சின்ன மைக்கா கவர்ல வந்து நிறைய புகையில இருந்ததுமா. அவரு சொல்றாரு மேடம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி புகையில இருக்குது, இந்த பழக்கம்லாம் வச்சுன்னு இருக்கிறாரு. இவர் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் இது தீ எடுத்துட்டு போறாரு. நாளைக்கு நாங்க மாட்டுவோம் இல்லையா, நாங்க தான் நம்ம இது பண்றோம் அப்படின்ட்டு நாங்க மாட்டுவோம் இல்லையான்ட்டு அதை பிடிங்கி நான் விசிறு அடிச்சிட்டேம்மா. நான் இனிமேல் என் ஹோட்டலுக்கு ஒழுங்கா வேலைக்கு வந்தா வாப்பா, இந்த பழக்கம்லாம் வச்சு நீ வேலைக்கு வர்றதுதான் வராதேன்னு சொல்லிட்டாரு அந்த ஓனர். ஸோ இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைன்னு சொல்றது அவர் தனிப்பட்ட முறையில ஏதோ பிரச்சனை போறது. ஆமா மேடம், அவரை தான் கேட்கணும். நீங்க சம்பளம் வரதில்ல, சம்பாதிச்சு பார்த்தது 1 மாசம் முந்தி நீங்க பாத்தீங்களா? ஆமா மேடம். சரி, நீங்க ஏன் அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து விலகிட்டீங்க? இல்ல மேடம், நான் யாருக்கிட்டையும் நான் ஒட்டுறது இல்ல மேடம். ஒட்ட வேண்டாம், உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உறவு இருக்கட்டும், அவங்க அண்ணன் தம்பியை வந்து பாத்துக்கிட்டேன் மேடம். எனக்கு விருப்பம் கிடையாது மேடம். ஏன் விருப்பம் கிடையாது? எனக்கு என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனை இல்லை மேடம், எனக்கு இல்ல மேடம். நார்மலி அண்ணி அப்படியெல்லாம் நார்மலி இருக்கிறச்ச ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான். இப்ப நம்ம பாக்குற மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலிஸ் நம்ம பாக்குறது அண்ணியும் புருஷனோட தம்பின்னு சொல்றது ரொம்ப நல்ல உறவா இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நல்லா பேசிப்பாங்க. ஆக்சுவலி அவங்க சீக்ரெட்ஸ் எல்லாம் முதல்ல போய் சொல்றது அண்ணி கிட்ட தான். ஆனா இப்போ நான் அவங்க பேச்சு கேட்கும் போது நீங்களும் அவங்க கூட தொடர்பு வைக்கல, நீங்களும் அவர்கிட்ட விலகி போயிட்டீங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது முதல் போன் நீங்க அவருக்கு தான் பண்றீங்க. ஆமா மேடம், நாளைக்கு எதனா இவர் இது மாதிரி பண்றது எனக்கு பயமா இருக்குது. இப்ப இவங்களே என்ன எனக்கு என்ன புரிய மாட்டேங்கிறதுன்னா,
நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க உங்க புருஷனுக்காக கவலைப்படுறீங்க, நீங்க உங்க அண்ணனுக்காக கவலைப்படுறீங்க. நடுவுல ஒரு பெரிய அண்ணன், சின்ன அண்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன இந்த குடும்பத்துல சேரவே இல்லையா, இல்ல அவர் தனிப்பட்ட முறையில வாழ்ந்துட்டு இருக்காரு? அவர் வந்து நடுவில் வந்து சமீபத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஃபேமிலி மேட்டர் வந்தது என்கிட்ட. அவருது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ண தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்ப்பா, கிளம்பி வாங்க பேசலாம் சொன்னதுக்கு அவர் ஏன் மேலே கோவமாயிட்டாரு. அவரும் ஒரு வாட்டி உடம்பு சரியாம வந்தார் மேடம் என்கிட்ட. அவரும் அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்குதா கேள்விப்பட்டேன் நான். அவரும் சுத்துறாரா? அவரும் சுத்துறதா கேள்விப்பட்டேன். உடம்பு இந்த சரியாக விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவரு வீடு விட்டு போறாராமே. வீட்டுலாம் போக மாட்டார். இப்ப சொல்றாங்களே. நேரம் எங்கேயும் வருவார், எங்கள் வீட்டுக்கும் வருவார். உங்க வீட்டுக்கு தான் வருவார். எங்க வீட்டுக்கும் ஒரு நாள் வந்தாரு. எங்கே போனாங்க போனால் சொல்ல உடம்பு மாட்டாரு. சரியில்ல மஞ்சா காமல அப்படின்னு வந்தாரு. ஒரு நைட்டு தங்கிட்டு போனார் மேடம். ஏன் அவருக்கு குடும்பம் எல்லாம் இல்லையா? இருக்குது மேடம். ஒரு நாள் வந்தாரு. சரி வர இல்லையா அவரை? அவங்க 2 பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மேடம். நான் 2 நாடி பேசி பார்த்துட்டேன். செய்து தானே இருக்காங்க. சேர்ந்தா இருக்காங்க. என்ன பேரு? காதர். ஆ? காதர் காதர் காதர். காதர் காதர். காதர் பாட்ஷாவா? ஆ. சரி, அப்பப்போ வீடு விட்டு ஏன் ஓடி போறீங்க? என்ன பிரச்சனை? வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? ஆ? இது யாருன்னு தெரிஞ்சுதா? யாரு? தம்பி. தம்பி. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறீங்க? எவ்வளவு வருஷம் இருக்கும் இவரை பார்த்து? இது அப்பா இறந்தது. சரி. அப்புறம் ஒரு வாட்டி மேரேஜுக்கு போனது. அப்புறம் சந்திச்சு, அதுக்கப்புறம் இவர் சந்திச்ச ஞாபகமே இல்லையா உங்களுக்கு? இல்லை இல்லை. நீங்க லாஸ்ட் இவர் எங்க சந்திச்சீங்க? லாஸ்ட் சந்திச்சது வந்து கரெக்டாக சொன்ன ஒரு லேத்து கம்பெனியில் சந்தித்தேன். அவர் ரேத்து கம்பெனில சந்திச்சாராம். ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்பப்போ மனைவியை விட்டு பசங்களை விட்டு ஏன் கேரளாக்கு போறீங்க? கேரளால என்ன இருக்கு? ஏன் கேரளால என்ன பண்ண போறீங்க? இது கரெக்டா? நீங்க வீடு விட்டு அப்பப்போ இப்படி ஓடி போறது கரெக்டா? தப்பு தானே? எதனால நீங்க வீடு விட்டு ஓடுறீங்க? வீட்டுல சண்டை போடுறாங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனையா? சண்டை போட்டுப்பீங்களா? 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கோபம் விடுவாங்க. உங்களுக்கு கோபம் அதிகமா? எதுக்கு படுவாங்க கேளுங்க மேடம். எதுக்காக? ஸ்மோக்கிங். அதுதான் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் அது பண்றீங்க? அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்மோக்கிங் பண்ணதுனால அதனால எதுவும் நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல, உங்க உடம்பு தான் கெடுது. கரெக்டா? அப்பப்போ நம்ம டிவியில பார்த்துட்டு இருக்கோம், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னா அப்பப்போ ஆடு போடுறாங்களா இல்லையா? ஸ்மோக் பண்ண கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம்னு அப்பப்போ டிவியில போடுறாங்க. நம்ம படம் பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஆடு வரதே அதுதான் வருது. அதுக்கு பிறகு எதுக்காக நீங்க இப்படி ஸ்மோக் பண்றீங்க? அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கல்யாணம் ஆன பிறகுல இருந்து அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்மோக் பண்ண வேணாம், விட்டுடுங்க. பசங்களுக்கும் அது பிடிக்காது. திருமங்கலத்துல வேலை செஞ்சிருந்தாரு. 7:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. 7:30 மணிக்கு வந்துட்டு வெளியில போறவரு எங்க தான் போறாருன்னு தெரியல. 11 மணிக்கு 10:30 மணிக்கு வராரு. எங்க போவீங்க? போன மாசம் அந்த மாதிரி வந்தாரு. தெருவில் டீக்குள்ள கொஞ்சம் டீ சாப்பிட்டுக்கின்னு 7:30 மணில இருந்து 11 மணி வரையா? காலையில நம்ம வீடு விட்டு போறோம், காலை ஓட்டத்தை செய்வோம். சரி வேலை பண்றீங்க. வேலை பண்ண பிறகு நம்ம எல்லாம் வேலை முடிஞ்ச பிறகு என்ன செய்வோம்? ஃபேமிலியை போய் பார்க்கணும், பசங்க கூட இருக்கணும், அவங்க கூட சந்தோஷமா டிவி பார்க்கலாம், அவங்க கூட 2 பேரும் ஒரு மத்தியானம் தான் சாப்பிட முடியறது இல்லை, நைட்டாவது டின்னர் அவங்க கூட சாப்பிடலாம். அந்த ஏக்கத்தோட தானே நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போறோம். நம்ம எல்லாருமே ஒர்க்கிங் தான். காலையில நம்மளால ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஆனா வேலை முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போய் நம்ம ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேளை சோறு சாப்பிடலாம். அப்படித்தானே நம்ம திங்க் பண்றோம். அப்ப நீங்க ஏன் போய் டீ ஸ்டால்ல உட்கார்றீங்க? 2 பசங்க இருக்காங்க, மனைவி வீட்டுல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீ ஸ்டால்ல யார போய் சந்திக்கிறீங்க? அது கேட்டதுக்கு தான் மேடம் 2 நாளா நான் போய் ரோட்ல ஃபுல்லா 10-11 வரைக்கும் தேடிட்டு வந்தேன். அப்புறம் யாருன்னா பார்த்தா எதனா நினைப்பாங்கன்ட்டு நான் ஒரு வாரமா கண்டினியூவா போறாரு மேடம்.
நான் ஒரு 3வது ட்ரிப்பு தான் கோவத்துல ஒரு அடி இங்க அடிச்சிட்டேன் நான் அவரை. நீங்க அடிச்சீங்களா? நான் இப்படி இப்படி தட்டினேன் மேடம். நான் தட்டினதுக்கு அப்பயே அங்க முருங்கை மரம் இருக்குது, ஆச்சாரி வீட்டாண்ட. இந்த 4 விரல இப்படி கோத்துக்கினாரு மேடம். ஃபுல்லா உள்ள போயிட்டு 4 ஸ்டெப்பு இழுக்கிறார். வேணும்னு நல்லா இழுத்து எடுத்துட்டு போய் அந்த சைட்லயே இடிச்சார் மேடம். இன்னும் ஸ்கேன் எடுக்கல நான். இங்க அடி, இந்த புருவத்துல அடி, இந்த எலும்புல அடி, காதுல 2 அடி அடிச்சாரா இல்லையா கேளுங்க. அடிச்சீங்க? ஜவ்வு 2 வோல்ட்ஸ் ஆயிருக்குது. ஏன் அப்படி பண்றீங்க? டீ சாப்பிட்டு கடையில் கொஞ்சம் டீ சாப்பிட்டு வந்தேன். இல்லைங்க, 10:30 மணி 11 மணி பாவம் அவங்க உங்களை தேடி வராங்க. அசமயத்துல வந்து உங்களை தேடுறாங்க. அவங்களுக்கு அதே ஒரு தப்பான விஷயம் இல்ல. ஒரு லேடி அந்த டைம்ல வந்து அங்கெல்லாம் சுத்தலாமா? ஆனா நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு அந்த டென்ஷன்ல தான் அவங்க வழியில வராங்க. அது செஞ்ச பிறகு நீங்க அவங்கள போட்டு இப்படி அடிக்கலாமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? யார் யார அடிப்பாங்க முதல்ல அது சொல்லுங்க. நீங்க அடிப்பீங்கல்ல யார்? மனைவிய? இவர் அடிக்க மாட்டார் மேடம். எதனா நான் திட்டினா வந்து என்ன அடிப்பாரு. கன்னத்துல தான் அடிப்பாரு. ஒரு வாட்டி வந்து கல்லை தூக்கி போட வந்துட்டாரு தலையில. எங்க அம்மாவுக்கு ஒரு வாட்டி கல்லை தூக்கி போட போயிட்டாரு. இவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டாரு எங்கள் அம்மா தலையில் போடுறதுக்கு. வீடு குடிச்சிட்டு நான் 2 வருஷம் பூ வியாபாரம் பண்ணியிருந்தேன் மேடம். இவர் விட்டுட்டு போயிட்டு 2 வருஷமாக நான் பிள்ளைங்கள பார்த்துக்கினேன். இப்போ மச்சான் எனக்கு தெரியும். 2 வாட்டி எங்கள் வீட்டுக்கு 2 வந்துட்டு போனால் நாங்கள் பூ வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து எங்கள் அம்மா, ஒரு பொண்ணு போய் உழைச்சின்னு வந்து போடுது, நீ வந்து உக்காந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்காமல் போய் பீடி குடிச்சிட்டு வரைய அப்படின்னு சொன்னதுக்கு, இந்தமாரி வேஷம் போட்டு நிற்கிற பைத்தியக்காரன் வேஷம், பீடி குச்சிட்டு வந்து உக்காந்து இருக்கிறியே, அவங்க உடம்பு நீயே கேத்துக்குன்னா காலத்துக்கும் என் பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, யார் பைத்தியம் நீங்கன்ட்டு எங்கள் அம்மா தலையில் இவ்வளோ பெரிய கல்லை இவ்வளோ பெருசு மேடம். அப்படியே எப்படி தான் தூக்குனாரு தெரியல, தலையிலே போட போயிட்டார் மேடம். சரி, இப்போ உங்களுக்கு உங்க அண்ணன் கிடைச்சிட்டாரு, உங்களுக்கு உங்க புருஷன் கிடைச்சிட்டாரு, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் மேடம். ஆனா மறுபடியும் இவர் இந்த மாதிரி வீட்டை விட்டு போனா, ஆனா இப்போ இவர் கிடைச்சது சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் மேடம். ஏன்பா? சந்தோஷம் தான் மேடம். சந்தோஷமா தானே இருக்கு. ஆனா எந்த நாளும் பார்க்கணும், அதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷத்தோட வருத்தம் தான் ரொம்ப. இதுக்கு நான் காரணம் கிடையாது, உங்க அண்ணன் தான் முழுக்க காரணம். இன்னைக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா கெட்ட பழக்கமும் வந்து பாத்தீங்களா? சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. சந்தோஷம் ஏன் அண்ணனை சந்திச்சோம், ஆனா வருத்தம் ஏன் இருக்குன்னு கேளுங்க. இந்த நிலைமையில பாக்குறோமே, அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது முக்கியமான ரோட்டை பிச்சை எடுத்துங்க, அதான் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன் ரோட்ல பிச்சை எடுக்கிறீங்க? சாப்பாடு இல்லைங்களா? இல்ல ரோட்ல ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? கேளுங்க. வீட்டுல சாப்பாடு இல்லையா? வேலை பாக்குறீங்க, எதுக்காக ரோட்ல பிச்சை எடுக்கிறீங்க? எங்க ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை சந்திக்கும் போது நீங்க ரோட்ல பிச்சை எடுத்திருந்தீங்களா? ஏன்? அது என்ன அசிங்கம் பண்றதுக்கு மேடம், நான் சொல்றேன். அப்படியா? என்ன அசிங்கம் பண்றதுக்கு? அப்படியா? அப்ப ஏன் அப்படி செய்றீங்க? டீ சாப்பிட்டு இருக்கு. இல்லப்பா, டீ சாப்பிடுறது ஓகே, ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? சோ இப்போ இவருக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சரி மேடம். இவரை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஆனா அதுக்கு முந்தி நீங்க வீட்டை விட்டு ஓடக்கூடாது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும். இங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு போங்க, நான் இனிமே பீடி சாப்பிட மாட்டேன், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் நாங்க ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போறோம். சரியா? ரெடியா? நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா இருக்குல்ல? நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்க ஆசை. உங்களை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும், அவங்க சந்தோஷப்படணும். சரி, இப்போ நாம என்ன டிசைட் பண்ணிக்கோங்கன்னா, இவங்களை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட், ஒரு நல்ல டாக்டர் கிட்ட நம்ம காமிக்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க முழுமையா திருந்தி நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ போறீங்க. அது நாங்க பார்க்க தான் போறோம், இல்ல? அது நம்ம நேயர்களும் பார்க்க போறாங்க. சோ நேயர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.